ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே உலகம் செல்பவரே ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே யாழி செய்வாரே முதல்வரே யாழி செய்வானியில் முதல்வரே யாழி செய்வானியில் முதல்வரே ஆகமனே ராமுராரே ஏழு ஸ்வரங்களில் இசைப்பவரே சப்த சுரஞான வித்தகரே சாகித்ய போல தத்துவரே சப்த சுரஞான வித்தகரே சாகித்ய போல தத்துவரே கற்பனை கேட்டாக கலைமா சுவாமி பணிவான வணக்கங்கள். வாருங்கள், நல்லாசி தாருங்கள். சிறப்பான வரவேற்பு. வந்தாரை வரவேற்பதும் வந்தாரை வாழ வைப்பதும் தமிழருடைய மாண்பு. அந்த மாண்புக்கு சிறிதும் பங்கமில்லாத வகையிலே ஆகச் சிறப்பான ஒரு வரவேற்புக்கு முதலிலே நன்றி. வரவேற்ற உங்களை வாழ்த்துவது என்னுடைய கடமையாக வள்ளி நாயகம். இதோ என்னுடைய வாழ்த்து உங்களுக்காக. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. தெற்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கமா. மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கமா, வைரக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச சிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் மாட்டுவேன், அன்றில் சீராட்டுவேன். கண்ணாடி வளையலும் கல்லு வச்ச சிமிக்கையும் கண்ணான தங்கச்சிக்கு நான் போடுவேன், அன்பு சீராட்டுவேன். முத்தான புல்லாக்கு மூக்கோடு தானாட, பொன்னான லோலாக்கு காதோடு கூத்தாட, நெற்றி பொட்டு பூவோடு நீ வாழணும், நித்த நித்த நல்வாழ் நான் பாடணும். மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டுன்னு வச்சிக்கமா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. தெற்கால
வடக்கால ஓடுற காவிரி யாரும் சந்தங்கள் பாடட்டுமே, வடக்கால ஓடுற வைகையும் வந்து வாழ்த்துக்கள் கூறட்டுமே. ஏ ராசாத்தி நல்ல நேரம் வந்தது, யோகம் வந்தது, மாலையும் சூடிக்கமா, மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மா, வெள்ளக்கல்லு மூக்குத்தியும் பட்டுன்னு மின்னதம்மா. வாழ்க மகளே வாழ்க, சகல கலைஞானமும் பெற்று தாங்கள் பல்லாண்டு கால வாழ்கவன என்னுடைய மனமாற உங்களை வாழ்த்துகின்றேன். வள்ளிநாயகம், வாழ்த்துக்களுக்கு உங்களை பற்றிய விவரங்களை உங்களுடைய அண்ணன் வாயிலாக தோழியின் வாயிலாக நான் கேட்டறிந்தாலும் கூட உன் வாயிலாக உன்னை பற்றிய ஒரு சில விவரங்களை கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் கொண்டு வந்திருக்கிறேன். வள்ளிநாயகம், கேட்கலாமா? கேளுங்க. கதையின் முறைப்படி இதோ முதற்கட்ட விசாரணையாக பண்டு விழி கற்கண்டு மொழி மாலே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாதே, வண்டு விழி கற்கண்டு மொழி மாலே, வாழ்ந்திருக்கும் நாடுது சொல், வாழ்ந்திருக்கும் நாடுது சொல் கோலே. ஞான நிலை தன்னுணர்ந்த சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, ஞான நிலை ஞான நிலை ஞான நிலை தான் உணர்ந்த சாமி, நாடுமணி நாடு என்பார். ஏன் உங்களுக்கு இந்த கொலை வெறி? இருக்கிற மகராசி அள்ளி முடிச்சுக்க வேண்டியதானே. தலை இருக்கும்போது வாழ இல்லாதவங்க இல்லை ஒரு என்ன எப்படின்னா கொடுமையை பாருங்களேன். இல்லை இல்லை இது என்னன்னா ஜென்ஸோட வயசு ஆண்களோட வயசு 2 1 தான். சரி, பெண்களோட வயசு 6 5 4 இந்த வயசுல தான் பாடணும். சரி. அவர் அந்த சுதியில பாடுறாருனாக்கா அதில் நீங்கள் போய் பாட முடியுமா? சரிங்க, நான் பாடினல உன்னால முடியும், 6 வரைக்கும் போக முடியும். ஏங்க ஆனா அது 7:30 ஆயிடக்கூடாதுன்னு இருக்கா, நீ குறைச்சு பாட நினைக்கிற. ஆனா அது ஒன்றும் தப்பு இல்லை. பகவானே, ஞான நிலை முடிச்சாக்கு அப்புறம் மறுபடியும் அந்த முதல்ல அந்த யான நிலை இல்ல அவங்களுக்காக பாடு. ஞான நிலை தன்னுணர்ந்த சுவாமி, ஞான நிலை தன்னுணர்ந்த சுவாமி, ஞான நிலை தன்னுணர்ந்த சுவாமி, ஞானிலை தன்னுணர்ந்த சுவாமி சுவாமி சுவாமி, ஞான நிலை தான் உணர்ந்த சாமி சாமி சாமி, ஞான நிலை தன்னுணர்ந்த சுவாமி, நாடுமலை நாடு எங்கள் நாடு. இப்ப சந்தோஷமாங்க? அனைவருக்குமே மகிழ்ச்சி. நல்லா வருவீங்க. அவங்களுக்கு மட்டும் எனக்குமே மகிழ்ச்சி தான். சிறப்பு, அற்புதமான கேட்ட கதை பாடலுக்கு இப்படி உங்க பார்வையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அற்புதமான ஒரு பதில் பாடல் கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் வள்ளிநாயகம். ரொம்ப நன்றிங்க. ஆனா இது மட்டும் இந்த சபைக்கு போதுமானா போதாது, அப்புறம் என்ன செய்யணும்? விவரங்கள் பேச வேண்டும். என்ன விவரம்? பேச நான் தயாரா இருக்கேன். ஆ. நீ பேசுவான்னு தெரியும், திறந்த வாயை மூடாம. ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து எல்லாருமே என்னங்க இப்படியே பேசுறீங்க? உண்மைதானே. ஏன்னா புதுக்கோட்டை எல்லாருக்கும் எல்லா திறமையும் ஆண்டவன் கொடுக்கறது இல்ல. புதுக்கோட்டை சங்கத்திலேயே வாய் திறந்து பேச தெரியாத ஒரு பச்சை மண்ணு யாருன்னா அது நான் தாங்க. அப்படி நீ மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க, வேற யாரும் சொல்லல. உன்னை பத்தி நீயே சொல்லக்கூடாது. நான் தானே சொல்லிக்கிறேன். அதை அப்படி நீயே சொல்ல முடியும். என்னை பற்றி தெரியாதவர்கள்ட்ட உன்னை பற்றி பிறர் என்ன கருத்து சொல்றாங்கன்னு முக்கியம். நீ ஆக சிறந்த ஒரு சிறந்த பேச்சாளிங்கிறதுல மாட்டுக்கிறது இல்லை. ஆனா அந்த பேச்சு எப்படியாக இருக்க வேண்டும். இப்போ என்னன்னா ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பொறுமையாக ஒரு கதையை சொல்லுங்க அப்படின்னா எனக்கெல்லாம் அப்படி இப்படி பேச்சு வராது. படப்படன்னு பேசியே பழக்கப்பட்டவன். ஆனால் நீ அப்படி இல்லை. ஒரு மேடையிலே ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர், நீ ஆன்மீக சொற்பொழிவாளர் தான். அதுபோல் உன்னால் இடைவிடாமல் ஒரு 2 மணி நேரம் கூட பொறுமையாக நிதானமாக ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். அது உன்னுடைய தனிப்பட்ட திறமை. நான் அதை ஒருபோதும் அந்த திறமையை குறைச்சி மதிப்பிட மாட்டேன். ஆனால் இது தர்க்க சபை. தர்க்க சபையில் பேச்சு என்பது வாதி பிரதிவாதி. என்னுடைய கருத்து அந்த கருத்துக்கு எதிர்க்கிறதா நீ தாராளமாக தெரிவிக்கலாம். இல்லை என் கருத்தை நீ ஆமோதிக்கிறதா அதையும் ஆமோதிக்கலாம். ஆனால் அந்த பேச்சு எல்லாமே உடனுக்குடனான பேச்சாக இருக்கணும். நீ நரிக்குடியில் கிளப்பி மன்னார் நிப்பாட்டு நினைச்சேன்னா அது நல்லா தெரியாது. என்ன போகும்போது என்ன மிரட்டுறீங்க அப்படியே? இந்த மிரட்டுற தொழில் அம்மா நண்டை பிடிச்ச பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல் இருக்க வேண்டும். தேங்கி நிற்கிற கழிவு நீர் போல் இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அப்ப என்னுடைய பேச்சு தேங்கி நிக்கிற கழிவு நீர் சொல்ற மாதிரி விஷயத்தை புரிஞ்சு இந்த தர்க்க சபைக்கான பேச்சு ஒண்ணு இருக்கு. சரி. நீ சொன்ன மாதிரி வாதி பிரதிவாதி. ஆமா. என் கேள்விக்கு நீ பதில் சொல்ற மாதிரி இருந்தா திருப்பி நீ 1000 கேள்வி கூட கேளு. நீங்க என்ன வேணாலும் கேளுங்க, நான் அதுக்கு பதில் சொல்ல. அவள தைரியமா இல்ல அவள மண்டகணமா சொல்றியா? எப்படி வேணாலும் நீங்க வச்சுங்க. எப்படி வேணாலும் அப்ப மண்டகணம் வச்சுக்கலாமா? அப்ப மண்டகணம்னு நான் வச்சுக்கிறதுனால கேக்குறேன், உனக்கெல்லாம் எதுக்கு அவ்வளவு மண்டகணம்? மண்டைக்குள்ள கணம் இருந்தா அதுக்கு பேரு அறிவா பேசுறது வேற, அதுக்கு பேரு ஞானம்னு பேரு. எதை வேணா கேளுங்க, நான் இப்படித்தான் திமிரா பேசுவேன்னா அதுக்கு பேரு மண்டகணம்னு பேரு. ஓ மண்டகணத்தெல்லாம் பருத்தி கொட்டையோட மூட்டை கட்டி வச்சு வந்துடணும். ஏன் சாமி வாழ்வல்னு கத்துறீங்க? உனக்கு என்ன பகுமானமா இருந்துக்கிட்டு ஆட்டிட்டு போயிடலான்னு பாக்குறேன். சாமி வாய்ப்பே இல்லை. உங்களை என்ன சொல்றாங்க? என்ன அது நீங்க சிரிப்போட இருக்கீங்க. நல்லா தெரியுது, கொளுத்தி போற வேலையை நாங்க பாத்துக்கிறேன். வாழ்னு கத்துறது எது? யார் ஊர்ல கேட்டாங்களா? பாம்பின் கால் பாம்பறியும், நாயின் குணம் ஒரு நாய் எறியும். அது இந்த பஞ்சாயத்துல நீங்க விவரத்தில் பேசுவோம். இப்ப ஒரு பேச்சு என்பது எப்படி இருக்கணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆனா அந்த பேச்சுக்குள்ள என்ன விவரம் இருக்குன்றது அதை நான் தான் முடிவு பண்ணுவேன். அது எப்படி நீங்க முடிவு பண்ணலாம்? ஆமாமா, அப்படிதான் சொல்ல முடியாது. சரி, அப்படி இல்லையா? நீங்க எவ்வளவு வேலை கத்துங்க. எந்த விஷயத்தை பேசணும் அப்ப நீ முடிவு பண்ணு. நீங்க பேசுறதுக்கு முடிவு நான் பேசணும்னா எனக்கு சட்டம் போடக்கூடாது. அப்படி நீங்க சட்டம் இப்படிதான் பேசணும், இப்படி பேசக்கூடாது. எனக்கு நீ சட்டம் போடுற? எனக்கு நீங்க சட்டம் போடக்கூடாது. அப்படிதான் போடுவேன். எப்ப இந்த மேடையில உனக்கு அவள மண்டகணமா தான் பேசுவேன்னு நீ சொன்னியோ, ஒண்ட வந்து விடவே மாட்டேன். ஊரு பிடாரிய விரட்டுச்சா அந்த மாதிரி நீங்க நீங்க எனக்கு சட்டம் போடுற பாத்தீங்களா? எலிசபெத் மகாராணி இந்த அம்மா இவ வைக்கிறது சட்டம். ஆமா, நான் தாங்க தலைவி, நான் போடுறதுதான் சட்டம். நான் எங்க ஒன்றை கால் வைக்கிறேனோ அப்ப முழுக்க முழுக்க அது ஏன் சட்டமா இருக்குமே தவிர ஓ சட்டமா இருக்காது. சட்டம் தான். வட்டம் போட்டு உங்களை நிறுத்தி விடுவே. முயற்சி பண்ணிக்கங்கறேன். நீங்க வேணா பேசுங்க, யார் வேணாம்னா என்ன வேணாலும் பேசுங்க. சரி, எப்படி வேணாலும் பேசுங்க. ஓ முயற்சியை பாராட்டேன், ஓ திறமையை பாராட்டேன். ஆனா அந்த திறமைக்குள்ள என்ன அறிவு இருக்குன்னு நான் பாக்குறேன். பாருங்க, பார்க்கலாமா? அறிவுக்கு சோதனை. நாடு என்ன நாடுன்னு தமிழுக்கு ஒருவர், தமிழுக்கு நான் அதெல்லாம் கேட்கல. சவத்துக்கு ஒருவர், நாடு என்ன நாடுன்னு கேட்டேன். ஒவ்வொரு சவத்துக்கு நால்வர், சகலத்துக்கு ஐவர். பைத்தியமா நீ? நான் உன்னை கேட்டுக்கிட்டே நீ மனப்பாடம் பண்றத ஒப்பிக்கிற மாதிரி, அப்படி ஒப்பிக்கிற மாதிரி நீ இருந்தேன்னா உன்னை காலையில் நரிக்குடி முக்குல இறக்கி விடுறேன். நல்லா 4.5 மணி நேரம் ஒப்பிச்சுட்டு இருக்கட. ஆனா இங்க என் கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லணும். எனக்கு கிடைச்ச அடிமையே நீங்க தாங்க, உங்ககிட்ட தான் நான் ஒப்பிக்கணும். உனக்காச்சு நீ என்னை அடிமைன்ற, உன் வேஷம் போற எல்லாருமே எனக்கு அடிமை. அத முதல்ல நீ தெரிஞ்சுக்க. அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அதுதான் உண்மை கூட. உங்க வேஷம் போற எல்லாருமே எனக்கு அடிமைன்னு நான் தான் சொல்லுவேன். பேசிட்டு போ, நீங்க போயிட்டு போங்க. நீங்க என்ன நாடுன்னு கேட்டேன். நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். நீங்க காதுல வாங்கி பேசு. ஓல பையனை ஒண்ணு கிடைச்சமா லொடலடா கூடாது. நான் பேசுறது எதுவும் புரியலன்னு சொல்லுங்க. ஏன் கேள்விக்கு சொல்லுமா? என்னங்க நீ சொற்பொழி வார்த்தை வந்திருக்க? நாடு என்ன நாடு? இன்னைக்கு உங்க சுதிக்கு நான் கத்துனேன்னா நாளைக்கு தொண்டை கடிக்கிட்டும் பாட முடியாது. என்ன யாருமா கத்த சொன்னா? கேள்வி விவரம் மட்டும் பேசு. தொண்டை நாடு. நான் கத்தி பேசி பழக்கப்பட்டவன். நான் மெதுவா பகுமானம் விட்டு பழக்கப்பட்டுட்ட. இங்க யார் கத்தி பேசுறான்ற பிரச்சனை இல்ல, விவரம் என்ன விவரம்ன்றது முக்கியம். அதை புரிஞ்சு நான் உன்னை கத்த சொல்லவே இல்லையே. நீ ஏன் கத்துற? நாடு என்ன நாடு? தொண்டை நாடு. ஏன் தொண்டை நாடு உனக்கு பஞ்சாயத்தா? இல்ல. ஏன் தொண்ட நாடு? அதுதான் சொந்த நாடு. தொண்ட நாடு, நொண்ட நாடு. மொத்தம் எத்தனை நாடுகள் உண்டு? நான் நிலம் போற்று மாநிலம். மொத்தம் எத்தனை நாடுன்னு கேட்டேன். நாடுங்க என்னென்ன? நான் நிலம்னு சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா நீங்க? அதை பிரிச்சு சொல்லணும். என்ன பிரிச்சு சொல்லணும் இல்ல பீரோல சொல்லணும்? என்னென்ன கொஞ்சம் கொஞ்சம் டான்ஸா மாறிக்கிட்டு இருக்க. இன்னும் நீ அடுத்த வருஷமா டான்ஸுக்கு காலாண்ட போட்டுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு வேப்பண்ண வித்த காசு கசக்குமா? சரி சொல்லு. நாய் வித்த காசு. 4 நாடின் பெயர் என்ன? எனக்கு தேவை ஊதியம் தான். சரி, எனக்கு தேவை நீ 4 நாடு பேர் சொல்லணும்ங்கிறது சொல்லு. சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. இப்ப தொண்டை நாடு என்பது சோழ நாட்டுல பிரிக்கப்பட்டது. ஆமா. ஆனா தனி நாடா பிரிச்சாச்சுன்னா அதுவும் ஒரு தனி நாட்டுல தான் சேரும். ஆமா. சேர நாடு வேலமுடைத்து. வேலமுடைத்து. ஆமா. சோழ நாடு சோறுடைத்து. பாண்டிய நாடு துடைத்து. உன்னுடைய தொண்டை நாடு பாண்டியர்கள் உடைத்து. ஓ, அப்ப அடிப்படையிலிருந்து தான் உங்களுக்கு வேலை வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, அஸ்திவாரத்தை சரியா தான் போட்டுருக்காங்க. சரியா இருந்தாதாங்க இப்ப வந்து பேச முடியும். முத மாடியை கட்டுறேன். சேரநாடு வேலை முடித்துன்னு ஏன் சொன்ன? காடுகள் நிறைந்த பகுதி, அங்க யானைகள் அதிகமாக வாழக்கூடிய இடம். அதனால யானையுடைய தந்தை வேலம் என்றால யானை என்ற அர்த்தம். அந்த யானை எதுக்கு பயன்பட்டதுன்னா சோழ நாட்டுக்கு. ஏன்னா மாடு கட்டி போரடித்தால் ஆகாது என்று யானை கட்டி போரடிப்பதற்கு யானை கொடுத்த நாடு சேரநாடு. ஆமா, புரிஞ்சிச்சா? பஞ்சாயத்துல. சரி. பாண்டிய நாடு முத்துடைத்து. ஏன் முத்துடைத்து? இந்த முத்துக்கள் கொண்டு வந்து வியாபாரம் செய்து அதுல இருந்து தன்னுடைய வருமானத்தை பெருக்கிக் கொண்ட காரணத்தினாலே முத்துடைத்துன்னு சொல்லுவாங்க. சோழ நாடு சோறுடைத்து. ஏன் சோறுடைத்து? 3 போகம் நெல் விளையக்கூடிய
விளையக்கூடிய இடம் சோறுனா சோறு திங்கிற சோறு தான் சோறா? சோறுக்கு இன்னொரு அர்த்தமும் உண்டு. அறிவுடைத்துன்னு சொல்வது பக்தின்னு அர்த்தம். ஆமா. அப்படி பக்திக்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய நாடும் கூட சோழ நாடுதான். நீங்க ஆரம்பத்தை உங்களுடைய அறிமுக காட்சியில கூட சோழ நாட்டுடைய பெருமை அற்புதமா சொன்ன. காவிரி நீர் வந்து பாய்ந்து 3 போகமும் நெல் விளையக்கூடிய நாடு சோழ நாடு. இன்னும் ஒரு அம்மாட்ட பேசும் பொழுது நான் ஒரு கருத்து சொன்னேன். என்ன கருத்து? அது வரேன் இந்த இடத்துக்கு. சரி வாங்க. ஏன்னா பாண்டிய நாட்டு பெருமையை மீட்பதற்காக சோழ நாட்டிலேருந்து ஒருத்தர் வந்தாருன்னு விஷயம் சொன்னேன். ஒரு விஷயத்தை பதிவு பண்ணேன். அந்தமா அந்த இடத்துக்கு வரல. அப்படிலாம் யாரும் கிடையாது, பாண்டி நாட்டு பெருமையை பாண்டி நாடே மீட்டு வந்தார்கள்னு அந்தமா பேசுனாங்க. அப்போ எடுத்துக்காட்ட சொன்னேன். 61 நாயன்மாரில் மங்கையர்க்கரசி யாருன்னு பெண்மணி வாழ்ந்தாங்கம்மா. சமணம் உயர்ந்து சைவம் தாழ்ந்த பொழுது அவர் தூது அனுப்பினார் குலச்சிறை நாயனார், மனைவியல் குடியிலே பிறந்த குலச்சிறை நாயனார். அவரை கொண்டு வந்ததாமா மதுரை மதிலே சைவத்தை மீட்டார்னு ஒரு கருத்து சொன்னேன். சரி, அது எப்படி பாண்டிய நாடாகும்? அது எப்படி சோழ நாடாகும்? அது பாண்டிய நாடு தானே அப்படின்னு அந்த அம்மா வாதம் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல நீ அற்புதமாக சொன்னீங்க. அறந்தாங்கி என்பது சோழ நாட்டிலேருந்து அங்கே அறந்தாங்கி வரைக்கும் சோழ நாடு. ஏன்னா வெள்ளாறு என்பது இன்னைக்கு நடைமுறைப்படி புதுக்கோட்டை பக்கத்தில் வெள்ளாறு ஓடுது. அந்த வெள்ளாத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற எல்லாமே சோழ நாடு தான். பாண்டி நாட்டு எல்லையாக இருந்தது மட்டும்தான் ஆவடையார் கோயில். ஆவடையார்களை தாண்டிட்டாவே வெள்ளாறு வந்துடும். அப்போ வெள்ளாறை கடந்தாவே சோழ நாடு தான். அப்படி பார்த்தா கோட்டைப்பட்டினம், மீமிசை, மணிமேலக்குடி, கட்டுமாவடி எல்லாமே சோழ நாட்டை சேர்ந்ததேன். அப்போ பாண்டி நாட்டு பெண்மணி சோழ நாட்டில் வாழ்ந்த குலச்சிறையானை வச்சுத்தான் சிறப்பு கொடுத்தான்னு சொன்னேன். கடைசி வரைக்கும் அந்த அம்மா ஏற்றுக்கவே இல்லை. ஆனால் உன்னுடைய பேச்சு அதை நிவர்த்தி பண்ணுற மாதிரி அற்புதமாக பேசுகிறேன். உனக்கு ஆண்டவன் திறமை நிறையா கொடுத்துருக்கான். இந்த திமிரை மட்டும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டான். அது என்ன? அதான் இங்கே பிரச்சனை. உடம்புலயே ஊர்னது இல்லை. அதை கொஞ்சம் கொஞ்சமாக வார் பிடிச்சி இறக்கிட்டோம்னா எந்த பஞ்சாயத்து இருக்காது. ரொம்ப குறைஞ்சிரும் பார்த்துங்க. சரி, தொண்டை நாடு நீ என்ன உடைத்து? சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்னா நல்ல படித்த அறிவாளிகளும் அறிஞர்களும். உங்க நாடு மட்டும் இப்ப தானே உன் மண்டகத்தை காட்டுற. என்ன உன் நாடு மட்டும் அறிவாளி நாடுனா ஏன் மத்த நாடுல முட்டா பையில இருக்காங்களா? அப்படி நான் எவ்வளவு சேட்டை உனக்கு? அப்படி நான் சொல்லவே. நீ தான் சொன்னப்ப. என்ன சொன்னேன்? உன் நாடு அறிவாளி நாடுனா ஏன் மத்த எங்கேயுமே அறிவாளி இல்லையா? இருக்காங்க. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஆமா. சொன்னது யாரு? நக்கீரர். உன் நாட்டுல பிறந்தாரு? இல்ல, பாண்டிய நாட்டுல. அப்புறம் உன் நாடு அறிவாளி நாடுங்கிற என்னங்க இப்ப வாழ்வாள் ஏங்க கத்துறீங்க? பொறுமையா பேசுங்க. ஏமா இதுவே கத்துறதுனா இன்னும் கத்துனா என்ன சொல்லுவ? இதையே நீங்க மெதுவாதான் பேசுறீங்களா? அவ்வளவு சாந்தமா எந்த பிள்ளைகிட்டே பேசுனது இல்ல. ஐயோ பகவானே, உன்னை பார்க்கும் பொழுது இறக்கப்பட்டு சரி பொறுமையா பேசுவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். சரி சொல்லுங்க. சட்டத்தை ஏத்தற இறக்கணும். பேசுற விஷயம் புரியுதுல? உன் நாடு தொண்டை நாடுன்ற அறிவாளி நாடுங்கிற எடுத்துக்காட்டு வேணும்ல? ஓ, அதுக்காக கேக்குறீங்களா? நியாயமா சாமி? இவங்க பிறந்ததாலதான் இவங்க வாழ்ந்ததாலதான் என் நாடு அறிவாளி நாடு. ஏன் சாமி? கந்த புராணத்தை எழுதிய கச்சிப்ப சிவாச்சாரி பிறந்தது எங்களுடைய நாடு தொண்டை நாட்டுலங்க. அதனாலேயே சான்றோர்கள் உடைத்துன்னு சொல்லியிருப்பாங்க. ஏமா அப்படி பார்த்தா கம்பர் சோழ நாட்டில் பிறக்கிறாரு, ஒட்டக்குத்த சோழ நாட்டில் பிறக்கிறாரு, புகழேந்தி சோழ நாட்டில் பிறக்கிறாரு. இந்த 3 பேருக்கு இல்லாத சிறப்பா கச்சிப்ப சிவாச்சாரிகள் வந்துருச்சு. என்ன உன் பேச்சு சுத்தம் இல்லையே? 63 நாயன்மார்களை உள்ளடக்கிய நூல் பெரிய புராணம். அதை எழுதியவர் சேக்கிழார். அதனால் அவர் பிறந்தது எங்களுடைய நாட்டுல தொண்டை நாட்டுலங்க. அப்ப கம்பர் மாதிரி இவரும் ஒரு அறிவாளி, ஒரு நூலாசிரியர். அப்படித்தானே ஏத்துக்கணும். அப்படி சொல்ல முடியாது. அப்படின்னா தராசு சரியா தானே இருக்கு. 63 நாயன்மார்களிலே அதிகமாக 43 பேர் பிறந்தது எங்களுடைய நாடு தொண்டை நாடுல. அதனால சொல்லியிருப்பாங்க. அதுவும் தப்பு தானே? அட ஏங்க? ஏமா 63 பேர் யாரை வணங்கினார்கள்? சைவம், சிவனை வணங்கினார்கள். ஒரு இறைவனை வணங்கினால் அவர்கள் நம்ம அறிவாளின்னு சொல்லுவோமா பக்தர்கள் சொல்லுவோமா? பக்தர்கள் சொல்லுவோம். உன் நாட்டுல எந்த பக்தர்கள் பிறந்தான்னு கேள்வி கேட்டேன். இல்ல, எந்த அறிவாளி? சரி தெரியல, பரவாயில்ல, அடுத்த தடவை வந்தேனா படிச்சு வந்து சொல்லு. ஆகையினாலே ஒரு விஷயத்தை நல்லா கேளுங்க. நல்லா கேட்டதுக்கு அப்புறம் தான் நீ 4 தடவை சொல்லி அதையும் மறுத்திருக்கேன். கந்த புராணத்தை எழுதிய கச்சிப்ப சிவாச்சாரியருக்கு அடி எடுத்து கொடுத்ததே எம்பெருமான் முருகப்பெருமான். திகட சக்கர அப்படின்னு அடி எடுத்து கொடுத்தார். ஆமா, அதுக்கப்புறம் தான் செம்பு கமைதுள்ளான்னு வரிசையை பாட ஆரம்பிச்சாரு. அதற்கு அப்புறம் பெரிய புராணத்தை எழுதும் போது உலகலாம்ன்ற வார்த்தை எடுத்து கொடுக்கிறாரு சிவபெருமான். அப்புறம் அவர் சிறப்பானவர்கள் இல்லையாங்க? அவங்கெல்லாம் பக்தர். உனக்கு என்ன கேள்வியே புரியல? என்னங்க? இறைவன் ஒருவனுக்கா இறங்கி வர்றாருன்னா அந்த அளவுக்கு தன் பக்தியை இறைவன் மீது காட்டியிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வை, உப்பை, உருவை, அதியமன், கபிலர், வள்ளி, திருவள்ளுவர் இந்த 7 பேர் பிறந்தது எங்க நாடு தொண்டை நாட்டுலங்க. ஏன் இதை எடுத்த உடனே கேட்டா உனக்கு வாய் கோணிக்கிட்டு போயிருமா? அப்படியெல்லாம் சொன்னாக்கா உங்களுக்கு இதுவே ஒரு உப்பையவோ ஒரு உருவையவோ இல்ல ஒரு அதிகமானையோ ஒரு திருவள்ளுவரையோ இன்னாருடைய பக்தர்கள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாம் தமிழின் சிறப்பை போற்றுவதற்காக உருவான அறிஞர்கள். தமிழுக்கு அவங்க பிறந்தாங்க ஒரு நாட்டிலையும் சொல்லி அந்த மனசார ஏத்துக்கிறேன். பிற கட்சியை பேர் பிறந்தாரு, பிற காலத்திய பேர் பிறந்தாருங்கிற 1330 குறள் 133 அதிகாரத்தை உள்ளடக்கிய அந்த நூல்
திருக்குறள். இந்த அப்படியா? திருக்குறளை கொடுத்த திருவள்ளுவர் பிறந்தது எங்களுடைய நீ நாட்டிலே. ஆரம்பத்தில் பதிவு பண்ண மாதிரி பக்திக்கும் எடுத்துக்காட்டா விளங்கியது ஓ நாடுதான். அதற்கு என்ன காரணம்னா எல்லாருமே ஒரு நிலத்துல ஒரு ஆலயத்தை அமைப்பது இயல்பு. ஆனா பாருங்க, ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் ஒரு கோயில் கட்டுறதுக்காக ஊரெல்லாம் நிதி திரட்டுறார். ஆனா அவருக்கு நிதி கிடைக்கல. வருத்தப்பட்ட அவர் அமர்ந்தார் ஒரு மரத்தடியில். அது என்ன மரம்னு நீ சொல்லணும். அப்ப மரத்தடியில் அமர்ந்தார். அந்த மரமாகப்பட்டது தன் நிழலை தவிர்த்து போகாம நான் தாத்தேன் நீ பேத்தி உன்னை மடியில் ஓட்டு ரோராட்டி கதை சொல்றாங்க. கேள்வி கேட்கிறேன், நான் சொல்ற பதிலுக்கான விஷயம் உனக்கு தெரியுமான்னு சோதனை பண்றேன். நல்லா சோதிச்சீங்க போங்க. முடிஞ்சா நிவர்த்தி பண்ணிக்க. நீங்க சொல்ற கதையில எனக்கு புள்ளி வேற வச்சுட்டு போறீங்க. இல்லைன்னா சொல்லிட்டு போக வேண்டியது. மக்கள் நினைப்பாங்க, என்னப்பா நான் போறப்போ ஒரு புள்ளி வச்சாருப்பா, பாமா வள்ளிக்கு தெரியல போலப்பா, பேசாம பக்குன்னு நின்றுச்சு. அவமானம் எனக்கு இல்ல உனக்கு தான். அதை பாத்துக்க. அப்ப அந்த மரம் தன் நிழலை வேறு புறம் கொண்டு செல்லாமல் அங்கேயே வைத்திருந்ததான். கோயிலை கட்டிட்டார். அதே நேரத்தில் ஒரு சோழ மன்னனும் ஒரு மிகப்பெரிய கோயில் கட்டுறேன். கட்டண கோவிலுக்காக அழைப்பு விடுக்கிறேன் சிவபெருமானுக்கு, தாங்கள் வந்து இந்த ஆலயத்தில் எழுந்தருள வேணும்னு. அன்று இரவு அவன் தூங்கும் பொழுது சிவன் சொல்றாரு அசரீரியாக, சோழா உன்னுடைய அந்த கும்பாபிஷேக தேதியை மாற்றிக்கப்பான்றார். இவருக்கு அந்த நிச்சயில கேட்குறார், எப்படி ஏங்க மாற்ற சொல்றீங்கன்னு. நீ குறிப்பிட்ட அந்த நாளில் உன்னை விட மிகச்சிறப்பான ஆலயத்தை ஒருத்தன் கட்டியிருக்கான், நான் அங்கே போகிறேன்டா, உன் தேதியை மாற்றிக்கிட்டு சிவன் சொன்ன உடனே பக்கன்னு முழிச்சவனுக்கு மிகப்பெரிய சந்தேகம். இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனா இந்த உலகமே போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய சிவ ஆலயத்தை அமைச்சிருக்கேன். ஆனால் சிவன் வந்து ஏன் கோயிலுக்கு வராமல் இன்னொருத்த கட்டின கோயிலுக்கு போகிறேன்றாரு. என்ன கோயில் அப்பு என்று பார்ப்பதற்காக அவர் சொன்ன இடத்துக்கு போனால் அங்கே எந்த கோயிலும் இல்லை. ஏடா கோயிலே இல்லைனா சிவபெருமான் இங்கே தானே வர்றதா சொன்னார் என்று விசாரிக்கும் பொழுது அப்போ தான் சொல்கிறாங்க, எப்பா இங்கே ஒரு கோயில் கட்டுவதாக ஒரு மிகப்பெரிய பக்தர் இருந்தார், ஆனால் கோயில் கட்ட காசு இல்லை, அந்த மரத்தடியில் உட்காந்துருக்க அவர் தான்ப்பான்னு சொல்லு. அவர்கிட்ட விசாரித்த பார்த்தா தெரியுது, அவர் தன் மனதுக்குள்ளே ஆலயம் அமைத்திருக்கிறார். ஒரு கோயிலில் எப்படி எப்படிலாம் அஸ்திவாரம் போட்டு எப்படி எப்படிலாம் தூண் நிறுத்தி சாஸ்திர சம்பிரதாயங்களோடு ஆலயத்தை அமைத்தாரா. அப்போ மன்னன் சொன்னதை கேட்டு ஆனந்தத்தில் பூரித்து போனார். அப்போ தான் மன்னன் சொன்னானா, ஐயா என் கோவிலுக்கு வராமல் நீ மனதுக்குள்ள கட்டுற கோயிலுக்கு சிவனே வந்திருக்காருனா அப்போ நீ தான் சிறந்தவன். நீ எப்படியெல்லாம் கோவில் அமைத்தியோ அதன்படியே இந்த ஊரில் நான் அமைச்சு தரேன் கோயிலுன்னு சோழ மன்னன் அமைச்சு கொடுத்தேன். அதுதான் திருநின்றவூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலத்தில் உள்ள ஆகச்சிறந்த சிவாலயம். பாருமா, தன் மன்னன் கட்டின கோயிலுக்கு போகாம மனதுக்குள்ள கட்டின கோயிலுக்கு சிவன் வருகின்றதார் பத்தியா. அந்த சிறப்பு நடந்ததும் இன்னைக்கு காஞ்சிபுரம் பக்கத்தில் உள்ள திருநின்ற ஒரு ஆலயத்தில். அப்ப பக்திக்கு எடுத்துக்காட்ட விளங்கியதும் உன்னுடைய தொண்டை நாடு தானே. நாட்டோட சிறப்பெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க. எனக்கு புள்ளி ஏன் வச்சுட்டு போனீங்கன்னு தெரியலடா, மன்னிப்பு கேளு. சாமி நீங்க சொன்ன கதை எனக்கு தெரியல, என்னை மன்னிச்சுக்கிறீங்க. அப்படியே போற பக்கத்தில் பருத்தி கொட்ட ஒரு மன்னிப்பு கேட்டு போனா போய் விட்டுட்டு போறேன். மன்னிப்பு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை சொல்ல போறியா? அகராதிலேயே இல்லை. நீ அகராதி தான், பெருத்த அகராதி தான் தெரியுது. அப்ப இவ்வளவு சவடால் பேசுறீல, அது என்ன மரம் சொல்லு. அந்த மரம் தன் நிழலை விட்டு வேறு புறம் செல்லாமல் அவருக்கா அங்கேயே இருந்தது. ஊரு உலகத்துல மரம்னா 1000 மரம் இருக்கத்தான் செய்யும். வேப்ப மரம் சொல்லு, புங்க மரமா, புளிய மரமா, அரச மரமா, ஆலமரமா, மரம் 1000 மரம் நீ எங்களுக்கும் தெரியும் வள்ளி நாயகா. எனக்கு நீ சவடால் பண்ணாத. அது என்ன மரம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. சாமி நல்லா அருமையா பேசுறீங்க, ரொம்ப நல்ல கருத்துக்கள். உங்களை போன்ற ஒரு பழம்பெரும் நடிகிட்டு இருந்து இப்படியான வார்த்தை கிடைச்சது எனக்கு சந்தோஷம். அதுலயும் குறிப்பா எங்க நாடு தொண்டை நாட்டை பற்றி பெருமையாக பேசும்பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக. வா நாடு என்ன பிரிக்கிற? யாதும் ஊரே யாவரும் கேளு. எல்லாம் நம்ம நாடுதான், எல்லாம் நம்ம மக்கள் தான்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த மக்கள் மனம்லாம் எனக்கு வராதுங்க. அதனால நீங்க வந்த காரணத்தை சொல்லுங்க. என்னமா வந்த காரணம்? ஏன் மண்ணு வெட்டுக்குது வேலைக்கு பதிவு பண்ணிருக்கியா? இல்லங்க. வரப்பு வெட்ட போகணுமா? இல்ல, வந்த வேலை சொல்லணுமா? முதல்ல நீ வந்த வேலைக்கு நாங்க பாத்துக்கிறோம். மரம் என்ன மரம்னு சொல்லு. கேட்டுட்டீங்கல்ல? என்னப்பா நியாயம் நினைப்பு? ஒரு கேள்வி கேட்டிருக்கேன், அதுவும் நான் சொன்ன கதையில ஒரு புள்ளி வச்சிருக்கேன், அது கூட தெரியலன்னா எதுக்கு நீ வள்ளியா வந்து நிக்கிற அப்படின்னு அந்த அப்பு கேட்கிறாரு. அந்த அப்பு கேட்கவே இல்லை. சரி, அவர் சார்பா நான் கேட்கிறேன். அவங்க கேட்கவே இல்லை, நீங்களா சொல்லிட்டு தெரியும். இன்னொருத்தவங்க சொல்லிட்டாங்க கேட்கல போய் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி. அது வந்து கள்ள ஓட்டு. அது எப்படி நியாயமாக? உங்களுக்கு விழுந்தா நல்ல ஓட்டு, விழுந்தா கள்ள ஓட்டா? வாதி பிரதிவாதி. நீ ஆரம்பத்தில் என்ன சொன்ன? சாமி என்ன வேணா கேளுங்க நான் சொல்றேன். சொன்னியா சொல்லலையா? சொன்னேன். அப்ப சொல்லு. கேட்டுட்டீங்கல்ல? வந்த காரணம் தானே என்னை சொல்ல சொன்ன.
உன் குலக்கடவுள் யாரு? இல்ல நீங்க ஓரமா இல்ல வந்த வேலையை சொல்லிடுறேன். அப்புறம் என் மேல குறை சொல்லக்கூடாது. வந்த வேலையை சொல்லிடுறேன். ஓரமா நில்லுங்க சாமி, உனக்கு அப்புறம் சொல்றேன். முருகப்பெருமான மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கேன். இதான் வந்த வேலை சொல்லிட்டேனா இதை தூக்கி ஓரமா வச்சிருவான். இப்ப சொல்லு பதில. ஓரமா நீங்க நில்லுங்க. எனக்கு நீ அங்க நின்னு சவுண்டா பண்ணாத. நான் தான் சட்டை போடுவேன். நீ தப்பா சொன்னா மறுக்க தயாரா இருக்கேன். நான் தப்பா சொன்னா தானே சொல்லுவேன். நான் சொல்ல மாட்டேன். பல வாய் பேசுற நீ பேர் வாங்குறதுக்கு அந்த 2 பேர்கிட்ட பேர் வாங்குறதுக்கு நீ புருடாவா இன்னும் மறந்த. அது பேர் சூலாக்கிரி மரம்னு ஏதோ ஒரு மரத்து பேர் சொன்னா போட்டுட்டு போயிருவானா? பொறாம ஆத்தாடி ஆத்தா பொறாம. ஏமா நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, உங்களுக்கு நிகரா நான் பேசலன்னு வச்சுங்களேன், இன்னையிலேருந்து நான் கவனை பிடிக்கலங்க. வசனம் பேசாத, பதில் சொல்லு. வசனம் பேசுறேனா? இதுக்கு பேரு வசனமா? ஆமா, வெட்டி சாப்பிடாதுக்கு பேரு. நான் பண்ணா நான் அத்துப்படுவேன், அடுத்து கோர்த்துப்படுவேன். நான் விவரத்தில் இறங்கி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஓ நாட்டு சிறப்பை ஓ முன்னாடி சொல்லியிருக்கேன். எங்க நான் சொன்ன கதை இல்லைன்னு மறுக்க முடியுமா? இன்னும் அவர் யாருன்னு பேர் சொல்லலை. ஏன்னா உனக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவ. அந்த மரம் என்ன மரம் சொல்லலை, உனக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவ. தெரியல. மரம் மாதிரி பச்சை பச்சை நின்றா மட்டும் பார்த்தாது, புரியுதா? முகம் பட்டு போன மரம் மாதிரி வெள்ளை வெள்ளையில தெரியுது, வெளிரி போய். ஆனால் உன்னை இப்படி திட்டும் போது கிடைக்கிற மன மகிழ்ச்சிக்கு அது எல்லையே இல்லைம்மா. பாருமா எப்படி எல்லாம் கழுவி கழுவி ஊத்துறாரு பாருங்க. என்னைய மரம் மாதிரி நிற்கிறேனா? நான் மட்டும் இல்லைங்க, இந்த பூலோகத்தில் பிறக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே மரம் இல்லாமல் மனிதன் இல்லை. கருத்து இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். இப்போதான் பெரிய கருத்து கண்ணசாமி. இந்த அம்மா மனிதர்கள் மரம் போல் இருக்க வேண்டும், மரத்தை வாச்சிட்டு பார். உன்னை இந்த வசனம் பேச சொன்னாங்களா? நேரடியாக கேள்வி கேட்டிருக்கேன். நிழலை விட்டு தராம இருந்த மரம் என்ன மரம்? நீ பேசு. என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறம் பேசு. இப்படி லொடலொடன்னு அவரே பேசுறேன். நான் எப்பதாங்க பேசுறேன்? என்ன பேசுது? கேள்வி கேட்டிருக்கேன், அதை விட்டு விடு. மனிதர்கள் மரம் போல் இருக்க வேண்டும். உன்னை இந்த சென் தத்துவமான சொல்ல சொன்னாங்களா? பதில் சொல்லிட்டு பேசட்டும். அட இருனே, என் கேள்விக்கு சொல்லிட்டு 1/2 மணி நேரம் கூட பேசணும். ஆனா என் பேச்ச மனமாத்துற மாதிரி உங்க சட்டம்லாம் இங்க செல்லாதுப்பா. அதுக்கு தான் வந்திருக்க. என் கேள்வி பதில் சொல்றது நீ வந்திருக்க. அப்படியெல்லாம் கிடையாது. அப்ப எதுக்கு தர்க்கம் ஒன்று கொண்டு வந்தாங்க? நீங்க ஓரமா நில்லுங்க. சொற்படி மாத்துறதுக்கா? அட நான் பேசிக்கிறேங்க. எப்படி இருந்தாலும் நான் கத்த மாட்டேன்னு தெரியும், அப்புறம் ஏன் கத்துறீங்க? நீ இந்த ஓபி அடிக்கிறதுல குறியா இருக்கியே, எப்படி கத்துவ? சரி பதில் சொல்லு. நான் அமைதியா இருக்கேன். அமைதியா இருக்கேன்றதுக்காக நீ பதில் சொல்லலாம் போயிடலாம் நினைச்ச பருத்தி கொட்டை கொன்னே விடுவேன். என் 2 அவர் யாரு, அது என்ன மரம், நீ 1000 விஷயம் பேசிக்க. நிறைய விஷயங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. பதில் வரணும். பதில் சொல்லல. முதல்ல மரம்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு நீ மரம் மாதிரி நிற்கிற அப்படிங்கிறீங்க. அப்புறம் எந்த மரத்தில் அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஒரு விஷயத்தை தொட்டு பேசியிருக்கேன்னா பேசி முடிச்சுட்டு உங்களுக்கு கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லலைன்னா நீங்கள் சொன்ன பிரச்சனை. இன்னைக்குலேருந்து ஜெயமாதவனுக்கு நான் அடிமைன்னு எழுதி கொடுத்துட்டு போகிறேங்க. போதுமா? பேப்பர் எடுத்துருவா. பத்திரம் 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 கொண்டுகிட்டு வாங்க. நான் பதில் சொல்லலைன்னா கையெழுத்து போட போகிறேன். மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று மணவாளனை நோக்கும் போது மரமுடம் மரம் வைத்தானே அப்படின்னு ஒரு கலைமிகு புலவர் மரத்திற்காக அழகான ஒரு கவியை எழுதினார். ஏன் மனிதன் இல்லாமல் மரம் இல்லை, மரம் இல்லாமல் மனிதன் இல்லை அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே தொட்டில் கட்டுறதுக்கு மரத்தால் செய்யப்பட்ட தொட்டில் கட்டுவான். அந்த காலத்தில் இருந்துச்சு. இப்போ இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குறிதான். வெள்ளை வேட்டியில் தான் தொட்டில் கட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் வளருது, நடக்குது, நடவண்டி தேவைப்படுகிறது. அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அது எழுது பலகை, எழுதுகோல், அது பேனா, பென்சில், ஸ்லேட்டு, அது அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்பவும் அது இல்லை. அப்போ அது தேவைப்பட்டது. அப்புறம் படித்தாச்சு, பட்டம் வாங்கியாச்சு, வேலையில் அமர போகிறார்னா மேஜை நாற்காலி மரத்தினால் செய்யப்பட்டது தேவைப்படுகிறது. அப்புறம் இளைஞனானார், அவருக்கு கல்யாணம் ஆகிறது, கட்டில் தேவைப்படுகிறது. அப்புறம் முக்காலில் கையில் எடுத்து 3 போகையில் அக்காலில் 5 தலை நாகம் அழுந்த கடித்ததேன்னு அப்படின்னு குச்சி ஊனி தட்டக்கா புத்தக்கா 4 காலு, தானியம் நடப்பது 2 காலு, உச்சி வெளுத்தது 3 காலு, ஊருக்கு புகையில 10 கால். அப்போ மரம் தான் தேவைப்படுகிறது. கடைசியாக கொண்டு போய் படுக்க வைக்கிறதுக்கும் அதை தூக்கிட்டு போகிறதுக்கும் கொண்டு போய் விறகு அடுக்கிறதுக்கும் மரம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை மரம் தேவைப்படுகிறது. என்னை பார்த்து மரம் சொல்லிட்டார். அதுக்கு தான் இந்த விளக்கம். பச்சை பசேன்னு இருந்தால் மரம்னு பொருளாங்க. இந்த மரம் இல்லைன்னா மனிதனே கிடையாதுங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். மரம் அது மரத்தில் ஏறி அப்படின்னு கவிஞர் எழுதினால, அது என்ன தெரியுங்களா? குதிரைக்கும் மரம் என்று பொருள், மனிதனுக்கும் மரம் என்று பொருள். மரம் அது மரத்தில் ஏறு, மரம் அது தோளில் வைத்து. அந்த மரம் தோளில் அந்த குதிரை மேலே ஏறி உட்காந்தோடனே தோளில் வைத்தனா அம்புராணி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது
அம்பு வில்லு எல்லாமே மரத்தினால் செய்யப்பட்டதுதான். மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மானுக்கும் மரம்னு பேர், மனிதனுக்கும் மரம் என்று பொருள். மரம் மனிதன் மானை பார்க்கிறான், மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி அந்த வில்ல அம்பை எடுத்து அந்த மானு மேல அம்பை எய்கிறான். அப்ப மான் மேல பட்டுருச்சு. மரமது மரத்தில் ஏறி மரமது தோளில் வைத்து மரமது மரத்தை கண்டு மரத்தினால் மரத்தை குத்தி மரமது வழியே சென்று வழி குதிரையில் வழியில போறானா மரமது வழியே சென்று மணவாளனை நோக்கும் போது மணவாளன் கணவன் வருகிறார், ஆராத்தி எடுக்கிறார். ஆராத்திக்கு பெரு மரம்னு சொல்லப்படுகிறது. அப்போ எல்லாரும் மறந்தா, நீங்களும் மறந்த, நானும் மறந்த, மனிதர்கள் அத்தனை பேரையும் மரம் என்று கூறுகிறார் காலமேக புலவர். அது ஒரு பக்கம் பச்சை அணிக்கிறதுக்கு அதை சொல்லிட்டு போறேன். அடுத்தது மரம் கேட்டீங்க. ஒரே ஒன்று என்னங்க அதுக்கப்புறம் சொன்னீங்க ஒரு மனதார பாராட்டுறேன். இப்போ என் கேள்விக்கு வரைக்கும் பதில் சொல்ல அது வேறு விஷயம். ஆனால் மரம்னு சொன்ன ஒரு வார்த்தையை பிடிச்சி இவ்வளோ நேரம் நீ கோர்த்து கொடுக்குறீனா திறமை, தனிப்பட்ட திறமை தான். நன்றி 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 சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் தேன்படு வனையில் பாவம்னு ஏதோ சொன்னதுக்கு பாரு தேன்படு உன் மண்டே ரெண்டா புலந்து விட்டுருவேன். சரி ஏதோ அமைதி நிற்கிறேன்னு பார்க்குறியா? திடுக்கு மரம் நோரம் விட்டுக்கிடு திடுக்கு சிரிக்காத. உன்னையெல்லாம் சும்மா பார்த்தா அவளை எரிச்சதா வருது. இதில் சிரிக்கிற நீ, இதில் ரெண்டு பேரும் சப்போர்ட் வேற. என் கேள்விக்குன்னு பதில் சொல்லாமல் மரம் அப்புறம் மாடுக்குன்னு உன்னை வெந்தாரு. திருப்பத்தூர்ல எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் ஒருத்தர் இருக்காரு. காலையில் உன்னை சேர்த்து விட்றேன். மரத்தை பற்றி முடி பேசுகிற நீ. விளக்கம் வேணுமா வேண்டாமா? ஒரு வார்த்தை இது என்ன மரம் கேள்வி செஞ்சது இவரு. ஏன் சுருக்கமாக சொல்லி உனக்கு பழக்கமே இல்லையா? உனக்கு இல்லையேங்க. இருந்தால் நீ ஒரு வித்தியாசமான வள்ளியா இருக்கமா? ஆமாங்க. ஏன்னா படித்ததெல்லாம் எல்லார்கிட்டையும் பேச முடியுமா அப்படின்னா பேச முடியாதுங்க. பேசிக்க நிறைய பேர்கிட்ட ஓரமா நின்னெல்லாம் நான் வந்து நாடகத்தை நடத்தியிருக்கேன். அப்படிலாம் அவசியம் இல்லை. யாருக்கும் அவங்கள பேச விட்டு நம்ம அமைதியாக இருக்கணும் எந்த அவசியம் இல்லை. உன்னையே நான் அப்படி பண்ணவும் சொல்லலை. உனக்கு வாய்ப்பு தான் கொடுத்துருக்கேன். நீ படிச்சிருக்க, உன் நாட்டில் நடந்த விஷயம் இது உண்மையில் தெரிஞ்ச விஷயமா தான் சொல்லுமான்னு உனக்கு வாய்ப்பு கொடுத்தா தவிர நான் மட்டும் பேசணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நீ என்ன பேச வேணாம். உன் வாயை பொத்து என் கேள்வி பதில் சொல்லிட்டு பேசுறேன். தேன்படு வனையின் பேசி ஆகணுமா? மிகப்பெரிய சொற்பொழிவு விரும்பின்னு தெரியுது. நீ நாடகம் பார்க்க வராதிய. உங்களுக்கு காரை பிடிச்சி அனுப்புறீங்கன்னா போயிருக்க. ஏன்னா சொற்பொழிவு வழக்காடு மன்றமா நடக்குது. அதுல குறிப்பா நான் கருத்து நம்ம மரம்னு இன்னும் 2.5 மணி நேரம் பேச, அப்புறம் மைக்கு இன்னும் 3 மணி நேரம் பேச. ஏங்க நீங்க இவ்வளவு நேரம் வந்து நேரத்தை வீணாச்சதே நான் சொல்லியிருப்பேன். எது நேரத்தை வீணாக்கினாங்க? தேவையில்ல வார்த்தை பேசக்கூடாது. என்ன நேரத்தை வீணாக்கணும்? உன்னைய என் கேள்வி பதில் சொல்லிட்டு பேசுமான்னு சொல்லி உனக்கு நேரத்தை வீணாக்குறதா? பதில் சொல்றேங்க. ஏங்க வாழ் வாங்குறீங்க? ஏமா சொல்றேன்னு சொல்லி 3.5 மணி நேரம் ஆயிடுச்சுமா? மைக்கத்துக்கு மண்டே பொழுது விட்டுருவேன். ஆளுங்க மண்டையில நாலு பொறுமையா எவ்வளவு மரியாதையா சரி பேச வைக்கலாம் பார்த்தா கோபத்தை கிளப்பிட்டு இருக்க. நீ எனக்கு புராணம் பேசிக்கிட்டு இருக்க. இப்பதான் மரம் மட்டன் நொட்டனுக்கிட்டு தெரியுமா? தெரியும் சொல்லு. சாமி தெரியாதுன்னு கூட சொல்லிடு. தெரியும். என்ன மரம்? அதுக்கு தான் விளக்கம் சொல்லுவேன். நீ மரத்துக்குலாம் விளக்கம் சொல்ல வேணாம். புளிய மரம்னு புங்க மரம்னு பேர் இருக்குல்ல, அப்படிலாம் சொல்ல மாட்டேன். அந்த மரத்துக்கு பேர் என்ன? சொல்லுவேன். தெரியும், சொல்றேன். கொஞ்சம் பொறுமையா நில்லுங்க. சரியா? நீ இந்த ஒரு விஷயத்துக்கு ஒருவருக்கு இருக்கவே என்ன ஒருவருக்கு இருக்கு? நீ என்ன கிறுக்கி வர கத்திக்கிட்டு இருக்க? என்ன ஒருவருக்கு இருக்கி தெல்லிய ஆளி? நீ உன்னை பேச விடவே மாட்டேன். மரியாதை மரத்து பேர் சொல்லிட்டு நீ என்ன கவியான பேசிக்க. நான் பேசாம ஓய்வு எடுத்துக்கிறேன். இந்த ஃபேனை எனக்கு கூட திருப்பி வச்சுட்டாரு மாமா. நான் ஃபேன்ல போய் நின்றுக்கிறேன். எனக்கு மரத்து பேர் சொல்லாம நீ விடவே மாட்டேன். அதுக்கு தாங்க இந்த கவியே. நீ மரத்து இன்னும் மரம் சொல்லிட்டு நீ கவி பாடிக்க. அந்த மரத்து பேர் என்ன சொல்லு. ஏங்க என்னங்க நான் பேசவே வேணாம். ஏற்கனவே மரத்துக்கு நீ 1000 விஷயம் பேசிட்ட. புரியுதா? நீங்க ஏன் என்ன மரம் கடுப்பாயிர மாத்துக்க. என்ன ஏன் மரம் சொன்னீங்க? ஆமா மரம் மாதிரி பச்சை பச்சை நின்றா மட்டும் பத்தாதமா? மரத்து பேர் சொல்லணும்னே. இதுதான் விளக்கம் சொன்னேன். சொல்லிட்டு மரத்து விளக்கம் சொல்லிட்டேல. இப்ப மரத்து பேர் சொல்லு. இல்ல அது தெரியலையா? அதை செஞ்சவர் பேர் சொல்லு. மனதுக்குள்ளே ஆலயம் அமைத்து சொல்ல மண்ணே நீ கட்டுற கோயில் மாதிரியே நான் கட்டி காமிக்கன்னு கட்டினார்ல. யாருக்கா கட்டினாரு? புராணம் பேசாம நடைமுறை பண்ணி பேசுறதுக்கா வள்ளி நாரதர் பேச போட்டு நிக்கிறான். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா மனதுக்குள்ள கோயில் கட்டினார், அவர் யாருன்னு கேக்குறீங்கல்ல, அவரையும் சொல்றேன். அவருக்கு பிறகு யாரு சிறப்பானவர்? பூசலாருங்க. ஏன் இவ்வளவு கோபப்படுறீங்க? என்ன பேரு? பூசலார். இதைத்தான் எதிர்பார்த்தேன். அப்ப உனக்கு இந்த விஷயம் தெரியுதான்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? என்ன பேச விடாம நீங்க இருமா. விவரம் தெரியாதாலும் கேள்விக்கு பதில் சொல்லாம சமாளிக்கிறதுக்கு 1000 கதை சொல்லாரு நான் பார்த்திருக்கேன். சரி இதுதான் சாமி பதில் சொல்லிட்டு நீ 1000 விஷயம் பேசு. பரவாயில்லடா, நம்ம கேட்ட கேள்வி பதில் சொல்ற ஆளுதான் வந்து நிக்குது. நான் சந்தோஷமா நிக்கிறேன். பனை மரம் ஓரமா நில்லுங்க. ஓரமா நில்லுங்களா? ஓரமா நில்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். என்ன மரம்?
பனைமரம். ஒருத்தர் நெஞ்சடக்க கத்திக்கிட்டு இருக்கேன் மரத்தை பேர் சொல்லுன்னு மரத்தை பகுமானமா பனைமரம்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன எப்படி ஒரு விளக்கம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? பனை மரம் என்பது ஒரு வினாடிக்கு வினாடி அந்த நிழல் நகர்ந்து கொண்டே போகும். சாமி இப்ப ஏன் சாமி இந்த பனைமரத்துக்குள்ள கவியை பேசி அதுக்குள்ள விளக்கம் சொன்னா உங்களுக்கு மண்டை பிடிச்சு பனை மரம்னு சொல்லிட்டேன். ஆமா. அமர்ந்தது பூசலாக்கன்னு சொல்லிட்டேன். இப்ப சொல்லு கவியை யாரு வேணாம்னா பொறுமையா கேட்கிறேன். நீங்க கேட்டு இனிமேல் அந்த கவியை நான் சொல்லவே மாட்டேன். ஏமா உன்னுடைய பேச்சுக்கு அந்த 2 பேர் முக்கியமா அவங்க 2 பேர் மிகப்பெரிய விட்டா உனக்கு நரிக்குடியில் ரசிகர் மட்டுமே திறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் எத்தனை திருப்பம் தேன்படின்னு ஆரம்பிச்சேன். இவர் சொல்ல விட்டாராங்க என்னைய. எப்போதுமே ஒரு பேச்சுல ஒரு சுவாரஸ்யம் இல்லைன்னா இதை ஏன் நான் உன்னை முக்கியமா இதை கேட்கிறேன்னா ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி யதார்த்தமா இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்துச்சு. சரி அந்த நிழல் வந்து நான் இப்போதைக்கு ஒன்னாடி தெளிவா கேட்கல, அந்த ஆத்தாடு தெளிவா கேட்கிறேன். ஒரு வினாடிக்கு வினாடி நிழல் நகர்ந்துகிட்டே போகுமா? ஆனா அப்படிப்பட்ட நிழல் அந்த மரம் அவருக்காக நகலாம் இருந்துச்சுமா? எனக்கு தெரியாதா? தென்னை மரம் தான், அதை போட்டு கொளுத்துனா கூட மனசாருமா? ஐயோ மற்றவங்கள குறை பேசாதீங்க சாமி. என்ன அவங்க குறைனா புராணத்தை தப்பா பேசினா பொறுத்துட்டு போச்சுரியா? அதிகமான படிப்பாளிகள் அவங்கெல்லாம் அப்படிதான் பேசுவாங்க. அறிவு ஜீவிகள்னு பேரு. சரி அப்ப அது தென்னை மரம் இல்ல இல்ல பனை மரம் தானே? பனை மரம் தான். அவர் கொத்தனார் இல்ல இல்ல பூசலார் தானே? கொத்தனாரா? அப்படி சொல்ற ஆளு இருக்குமா? சரி அப்ப 63 நாயன்மார்களே பூசலாருக்காகத்தான் பனைமரம் என்பது நிழலை விட்டு நகலாமல் அங்கே இருந்தது. இந்த 63 நாயன்மார்களே ஒருத்தர் நான் சொல்லிக்கிறேன் சாமி. சொல்லுமா. நீங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க கிட்ட வந்து வாழ் கத்த ஆரம்பிச்சாலே எனக்கு பேச்சு அங்க கேட்கவே கேட்காது. இந்த அம்மா என்ன சொல்ல வர்றாங்க? 2 பேர் உனக்கு சப்போர்ட் பண்ண எவ்வளவு ஏறிக்கிட்டு போற நீ? நான் எங்க ஏறேனா? நான் கீழே தாங்க நிக்கிறேன். சரி சொல்லிட்ட பூசலாருன்னு சொல்லிட்ட பனைமரம்ட்ட. சரி இப்போ நீ என்ன கேட்கணும்னு நினைக்க? இதுக்காக நான் மட்டும்தான் கேட்பேன்னு எந்த சட்டமும் கிடையாது. இதுக்கு ஒரு நான் கேட்டது போல உனக்கு என்னிடத்தில் கேட்கணும்னு எந்த ஆசை இருந்தாலும் தாராளமாக கேட்கலாம். சொல்ல தயாரா இருக்கு. நான் எப்போதுமே மற்றவர்கள் கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு நான் சரியான பதில் சொல்லுவேன். ஆனால் கொஞ்சம் சுற்றி வளைச்சி வந்து பொருத்தமான ஒரு விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு தான் நான் அந்த விஷயத்துக்கே வருவேன். ஆனால் இவர் படுத்தின பாட்டில் தான் நான் அதை சொல்லிட்டேன். இந்த பனை மரம் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒருவர் உட்காந்து அதுக்கு தான் அந்த கவியே தேன்படு வனையின் திரள்பட தொருவிதை வானொரு ஓங்கி வளமர வளரினும் ஒருவருக்கு இருக்கவே எழுதராதாம் தெல்லிய ஆளின் சிறுபழ தொருவிதை தென்னீர் கயிற்று சிறுமின் சினகினும் நுண்ணுதை ஆகினும் அண்ணல் யானை அணிதேர் புறவி ஆட்பெரும் படையோடு மன்னருக்கு இருக்கவே எழுதருமா. இந்த பனைமரம் ஒருவர் இருக்கிறதுக்கே நிழல் தராது, போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தெல்லிய ஆலமரத்தோட விதை சின்னது, ஆனால் அது பெரிய மரமாக ஆனால் யானைப்படை குதிரைப்படை தேர்ப்படை காலால் படை என்று சொல்லக்கூடிய அந்த 4 விதமான படைகளும் அமர்ந்து ஓய்வெடுத்து திரும்ப போகலாம் அப்படின்னு அந்த மரத்துக்கு ஒரு சிறப்புகள் உண்டு. இந்த பனைமரம் வந்து யாராருக்கெல்லாம் நகராமல் இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை சொல்லிடணும் இல்லையா? முதலிலே பூசலார் அவர்களுக்கு அப்படியே உட்கார்ந்த இடத்தை விட்டு நகராமல் அந்த நிழல் இருந்தது. அவரும் நகரவில்லை. மனதுக்குள்ள கோயில் கட்டினார் சிவபெருமானுக்கு. ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். இன்னொருத்தருக்கு அந்த பனைமரம் நகராமல் இருந்தது. இந்த திருவள்ளுவர் குழந்தையா பிறந்த உடனே அந்த பனைமரத்தை நிழலில் வச்சுட்டு ஆதியும் மகனும் போயிட்டாங்க. அந்த நிழல் ஆனது அவர் குருநாதர் வந்து அந்த குழந்தையை எடுக்கிற வரைக்கும் அந்த நிழல் நகராமல் இருந்தது. அதே போல ராமன் பானத்தை போட்டான். அந்த 7 பனைமரத்தை தான் வரிசையாக வச்சாங்க. அந்த பேருக்கு என்ன, அந்த பனைமரத்துக்கு பேர் அப்படின்னா மரா அப்படின்னு சொல்லக்கூடியது. கோணலாக இருந்தாலும் ராமனுடைய பானம் நேராக வளைந்து 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 பானம் சென்றது. அவ்வளோ ஒரு சிறப்பான பனை மரம் அப்படின்னு சொல்ல வந்தா என்னைய சொல்லவே விடலை. அந்த விளக்கத்தையும் முழுசாக நல்லா திரும்ப கிட்ட நீ உன்னை சொல்ல விடலேன்னு சொல்லாத. நீ பதில் சொல்லிட்டு அப்புறம் 1000 விஷயம் பேசுமானு சொன்ன தவிர உன்னை சொல்ல விடலேங்கிறது அந்த வார்த்தையை பதிவு பண்ணக்கூடாது. எப்போதுமே ஒரு விஷயத்தை சரி விடு, உன்னை உன் விருப்பப்படி பொறுமையாகவே பேசுவோம். இப்ப திருநின்றவூர் என்று சொல்லக்கூடிய ஸ்தலம் உருவானது சோழ நாட்டுல. இன்னைக்கு பாருங்க, அதுக்கு மறுப்பா நான் ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். சொல்லு. அதையும் பதிவு பண்ணணும்ல. திருக்குறிப்பு நாயனார் அப்படின்னு ஒரு இருந்தார். அவருக்கு என்ன வேலை தெரியுங்களா? நீங்க சொன்ன பூசல்லார் மனசுல கோயில் கட்டினார். இவர் ரொம்ப ஏழை. என்ன வேலை? சலவை தொழிலாளி. எப்போதுமே குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது, தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. வாழ்க்கையில் 10ல் ஒருவனாக 100ல் ஒருவனாக 1000ல் ஒருவனாக லட்சத்தில் ஒருவனாக கோடியில் ஒருவனாக வாழணும், வாழ்ந்து காட்டணும். அப்படி வாழ்ந்து காட்டியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு உதாரணமாக நமக்கு தெரிஞ்சவங்களை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி
வாழ்ந்து காட்டினார் நமக்கு முன் உதாரணமாக. அதே போல நம்மளும் வாழணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வைக்கணும். அதே போல அந்த நாயன்மார் என்ன பண்றது அப்படின்னா, நம்ம செய்கிறது சலவை தொழிலாளி, அதுல என்னங்க பெரிய குறிக்கோள் இருந்துற போது அப்படின்னு நினைச்சா, அவருக்கு ஒரு குறிக்கோள் வச்சிருந்தார். சிவனுடைய அடியாருக்கு முதலிலே ஒரு துணியை துவைத்து கொடுத்து விட்டு அப்புறம் தான் நம்மளுடைய தொழிலை தொடங்குவது அப்படின்னு ஒரு லட்சியமாக வைத்திருந்தார், ஒரு குறிக்கோளாக வச்சிருந்தார். தினமும் அது நடந்துகிட்டே இருந்தது. சிவன் பார்த்தார், இவருடைய கொள்கையை விட்டு நகர மாட்டார் போல, இவரை நம்ம சோதிக்கணும் அப்படின்னு அவரே சிவனடியாராக வருகிறார். வரும்பொழுது ஒரு நாள் காத்துக்கிட்டே இருக்கார். சிவனுடைய அடியாருக்கு துணி துவைச்சு காய வச்சு மடிச்சு கொடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம தொழிலை பார்க்கணும்னு காத்துக்கிட்டே இருக்கார். அந்த வழியாக அந்த சிவனடியார் போறார். சிவனே சிவனடியாராக போவார். ஐயா இங்கே வாங்க, உங்களுடைய ஆடையை கொடுங்க, நான் அதை துவைச்சு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு ஒரு லட்சியமாக நான் வச்சிருக்கேன். இதை துவைச்சு காய வச்சு உங்களுக்கு இஸ்திரி போட்டு கொடுத்துட்டு அப்புறம் என் தொழிலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஐயா நான் பெரிய பணக்காரன் இல்லை, நான் கட்டியிருக்கிறது ஒரே ஒரு துணி தான். இதாவது நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன்னு வச்சுங்க, எனக்கு துணி இல்லை, மாற்று துணி இல்லை. ஆனால் உங்களுக்கு எப்படி ஒரு லட்சியம் இருக்கிறதோ அதே போல் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கிறது. யாரு எப்போவோ இலவசமா எது கொடுத்தாலும் நான் வாங்கிக்க மாட்டேன். எனக்கு ஒரு லட்சியம், அதனால இதை நான் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. ஐயா நீங்க அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அடிக்குது வெயில், அக்கினி நட்சத்திரம், நான் உடனே துவைக்கிறேன், உடனே காய வைக்கிறேன், உங்களுக்கு உடனே கொடுத்துறேன் அப்படின்னார். சரிப்பா, உன்னுடைய வார்த்தையை நம்பி நான் கொடுக்குறேன் அப்படின்னு அதை கழட்டி அவர் கொடுத்துட்டு போயிட்டார். அவர் கொடுத்துட்டு இவர் வாங்கி தண்ணியில் நினைச்சார்ல, மழை அடிச்சுக்கிட்டு ஊத்துது சோன்னு. இவர் அடிச்சு துவைச்சு கொண்டாந்து வைக்க கல்லில் காய போடணும்னு புளிய இப்போ வெயிலில் காய போடுறதுக்கு பதிலாக மழையில் காய போடுறாரு. அடிக்கிற காற்றுல அடிச்சு முள்ளுல எல்லாம் பட்டதுனால துணி நார கழிஞ்சு போச்சு. அந்த நேரத்தில் சிவனடியார் வர்றார். அப்படியே குளிருது, அதை போத்திக்கணும். அப்பா நான் கொடுத்தல துணி, நீ காயவும் வைக்க வேணாம், துவைக்கவே வேணாம், நீ முதல்ல அந்த துணியை கொடு, நான் போத்திக்கிறேன், எனக்கு ரொம்ப குளிர் நடுங்குது அப்படிங்கிறார். இவருக்கு மனசு பதறுது. ஐயா நான் வீட்டில் புது துணி வச்சுருக்கேன், நான் அதை எடுத்து தரேன் ஐயா, அதை நீங்கள் போத்தீங்க ஐயா, அதை நீங்கள் கட்டிங்க ஐயா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னேனா இல்லையா, நான் சொல்ல மாற மாட்டேன், நீ கொடுக்குறத நான் வாங்க மாட்டேன், ஏன் துணி தான் வேணும்னு அடம் முடிக்கிறார். இவர் என்ன பண்ணுவார்? இறைவா சிவபெருமானே இது என்ன சோதனை அப்படின்னு சிவலிங்கத்தில் போய் தலையிலே இடிச்சுக்கிறார், முட்டிக்கிறார், மோதிக்கிறார். என்னுடைய உயிரை நீயே எடுத்துக்கொள் அப்படின்னு. அந்த நேரத்தில் சிவன் காட்சி கொடுத்து 63 நான்மர்களே அவரையும் ஆட்கொண்டார் தன்னுள்ளே. அதனால தான் திரு குறிப்பு நாயனார். அவர் பிறந்தது எங்களுடைய நாடு தொண்டை நாட்டில். இறைவன் எவ்வளவு ஒரு சிறப்பான தன் மீது கொண்ட பக்தியை காட்டுவதற்காக எத்தனையோ பக்தர்கள் வாழ்ந்து சிறப்பு கொடுத்தாங்க. அவங்கள 61 நாயன்மார்னு சொல்கிறோம். ஆனால் 63 நாயன்மார்கள் மட்டும்தான் சிவன் மீது அளப்பரிய பக்தி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அது கிடையாது. அவர்களை தாண்டியும் இறைவன் மீது அளப்பரிய பக்தியை காட்டி. சரி, சோழ நாட்டு சிறப்பை சொல்லிட்டு நம்ம நிற்கிறது பாண்டிய நாட்டில், அதுவும் சைவம் தலை தோங்கிய மதுரை எமதி இந்த மதுரை பாண்டிய மண்ணில் நிற்கிறோம். இதே பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் ஒரு மன்னன், பேர் ராஜசேகர பாண்டியன்னு பேர். அந்த பாண்டிய மன்னன் ஆகப்பட்டவன் அரசு வீற்றிருக்கிற பொழுது சோழ நாட்டு தூதுவன் ஒருவன் வருகின்றான். அந்த சொல்கிறேன், பாண்டியா என்னப்பா உன்னுடைய ஆட்சி திறன் எல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆனால் திறமை உனக்கு குறைவாக இருக்கிறதே அப்படின்னு எள்ளி நகையாடுறேன். என்னப்பா திறமை குறைவாக இருக்குது? என்னுடைய மன்னன் சோழ மன்னனுக்கு 64 கலையும் தெரியும், ஆனால் உனக்கு தெரியாதேப்பா அப்படின்னு எள்ளி நகையாடும் பொழுது கோபம் கொண்ட மன்னே, அப்படியா, இதை இன்று நாட்டிய கலையை நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்ட பாண்டிய மன்னன் நாட்டிய கலையை கற்றுக்க ஆரம்பிச்சிட்டேன். நாட்டிய கலைன்றது அவ்வளவு சுலபமான கலையா? அந்த கலையை கற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு காலை ஊன்றி மற்றொரு காலை தூக்கி ஆட வேண்டும் அந்த பரதநாட்டிய கலையிலே. அப்போ அதை அவன் பயிற்சி செய்யும் பொழுது அவனால் அந்த வேதனையை தாங்க முடியல. அந்த வேதனை தாங்க முடியாம கால் வலி ரொம்ப, அந்த வேதனை தாங்க முடியாம தான் மதுரை மதியிலிருந்து சொக்கநாதர்கிட்ட போய் அழுது புலம்புறேன். ஐயா, ஏன்னா சொக்கநாதர் பக்கத்தில் தான் என் நடராஜனும் இருக்கிறார், அவன்கிட்ட வேண்டான், ஒரு நாள் நான் காலை தூக்கி ஒரு காலம் ஊண்டி ஆனதுக்கே என்னால் அந்த வேதனையை தாங்க முடியலையப்பா. ஆனால் நீ இத்தனை ஆண்டு காலமாக சீன் அடிக்கணுமாமா? ஆமா ஆமா. ஏமா ராஜபாட்டு வரணும்ல, அதை நாங்க பாத்துக்கிறோமா? அது நீங்க பாப்பீங்க, நான் வர. நீ எங்க அக்கா கம்மங்காடு மாதிரி ஆரம்பிச்சிட்டியே, அப்படி இல்ல, சீக்கிரம் கிளம்பணும்னு ஆரிய கூத்தா இந்த பேச்ச முடிச்சு வர்றேன். நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்க, உங்க கதை மேல இடம் மறைச்சனா இல்ல, அப்ப நீ அமைதியா இருக்க. நான் உங்களை அப்ப மன்னன் என்ன சொல்றேன், இத்தனை ஆண்டு காலமாக நீ ஒரு காலை தூக்கிட்டே நிக்கிறியப்பா, உன் கால் வலிக்காதா அப்படின்னு மனமுருகி வேண்டினான். எனக்காக ஒரு தடவை அந்த காலை மாற்றி நீ நிற்க மாட்டியா அப்படின்னு தன் பக்தியினால் விருப்பம் முற்றி கேட்டானா. தன் பக்தனுடைய விருப்பத்தை அவ்வளவு சீக்கிரம் நிறைவேற்ற மட்டும் வர சிவபெருமான்
அதுவரை தன்னுடைய வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நின்ற சிவபெருமான் அந்த ராஜசேகர பாண்டி என்ற ஒரு ஆகச்சிறந்த பக்தன் கேட்ட ஒரு காரணத்திற்காக தன்னுடைய இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கினாரா. அதனால தான் 64 திருவையாளர்களே கால் மாற்றி ஆடிய படலம்னு மதுரை. ஏன்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடியதை நம்ம பொன்னம்பலம் சொல்கிறோம், ஆனால் இங்கே மதுரையில் உள்ளதை என்னம்பலம் சொல்கிறோம். என்னம்பலம் அது பொண்ணுன்னா இப்போ இது என்னம்மா? இல்லைண்ணா வெள்ளியம்பலம். வெள்ளியம்பலம். அதனால தான் வேற வெள்ளியம்பலத்தில் யோசனையில் இருக்கேன் சாமி. என்ன யோசனை? அதான் எவ்வளோ வட்டி கட்டுறது எவ்வளோ வட்டி வாங்குறதுடா. சரி, இந்த மதுரை மதியிலே ஆக சிறப்பு. எல்லா இடத்துலையுமே பெண் தெய்வத்துக்கு மரியாதை பெருமை இல்லாத இடத்துல பாருங்க, சொக்கநாதர் இருந்தாலும் கூட யாராச்சும் சொக்கநாதர் கோயில் போகிறோம்னு சொல்கிறோமா? ஏன் சாமி மீனாட்சி கோயிலுக்கு போகிறதா சொல்லுவா. பெண்ணுக்கு அத்தனை சிறப்புமா? ஆமா, முதல் பெண் அரசி மங்கையர்க்கரசின்னு பிற்காலத்தில் நாயன்மார் ஒரு பேர் வந்திருக்கு. ஆனால் மங்கைக்கெல்லாம் அரசி அன்னை மீனாட்சி தானே. ஆமா. மதுரைக்கு நீ போயிருக்கியாமா? போகல. இல்லை விளையாட்டு சொல்றியா, உண்மையிலே போனது இல்லையா? உண்மையதான் சொல்லியிருக்கேன். ஏமா இவ்வளவுதான் பெண்ணரசி, அவள் தான் முதல் அரசி, அதெல்லாம் சொன்னேன். மதுரை கோயிலுக்கு போனது இல்லையா? நான் போகல. சரி, போனதில்ல, பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் மட்டும் மன்னார்குடி கோயிலுக்கு நாங்கள் வர்றோம், நாங்கள் போயிருக்கோம், வந்ததில்ல. ஆனால் பெருமையை கேள்விப்பட்டிருக்கியா? அதெல்லாம் நிறைய படிச்சிருக்கேன். படிச்சிருக்க? அப்படியா? மதுரை மதியில் ஓடக்கூடிய நதி என்ன நதி? வைகை. அப்படி கேட்டா நீ சொல்லிடுவேன். நதியோ அந்த நதி பாடாது. அந்த நதி கடலை கலக்காது. ஏன்னு தெரியுமா? ஏன் தெரியுமே, அதையும் சொல்லிடுவேன். ஆனால் மதுரை மதியில் கடல் இருக்கு தெரியுமா? இல்லை விளையாடுறீங்களா? ஏப்பா வைகை நதி கடல்ல கலக்காதுங்கிறது தெரியும். நாரி பாகனுக்கு நஞ்சி கொடுத்துட்ட வாரியில் கலக்காத வைகை நதி. ஏன்னா சிவனுக்கு நஞ்சி கொடுத்த இந்த கடல்ல போய் நான் கலக்க மாட்டேன்னு நதி சபதம் எடுத்தது. அது சரிமா? அது திருவிழாப்படம் சொல்லுதுதான், இதுவும் சொல்லுதே. திருவாரூர்ல பிறக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி, காசியிலே இறக்க முக்தி, இறக்க முக்தி, சிதம்பரத்திலே பார்க்க முக்தி, மதுரையிலே வசிக்க முக்தி, வாழ முக்தி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏங்க இந்த ஊர்ல மட்டும்தான் பிறக்க, நினைக்க, இறக்க, வாழ, பார்க்க இப்படி முக்தி கிடைச்சா அப்ப மற்ற சிவன் கோயிலுக்கெல்லாம் போனா முக்தி கிடைக்காதா? இதே நான் திருப்பி உன்னை கேட்டேன்னா எல்லா நாட்டிலேருந்து அறிவாள் இருக்காங்க. ஓ நாடு மட்டும் என்ன அதிசயம், ஏதாவது தொண்டை நாடு அறிவாளி நாடு நான் கேட்டிருந்தேன். அதான் நீங்க ஒத்துக்கிட்டீங்களே. அதுபோல மதுரை என்பது மற்ற எல்லா இடத்துலையும் சிவபெருமான் 63 நாயன்மார்ல ஏதோ ஒருத்தருக்கு சிறப்பு கொடுத்தாரு. ஆனால் பாருங்க 64 சிறப்பையுமே இந்த பாண்டிய மண்ணுக்கு பெருமை கொடுத்தார் இல்லையா? அப்ப இந்த மண்ணிலே வாழ்ந்தால் பக்தி தலைத்து ஓங்கும் என்பதால வசிக்க முக்தின்னு ஒரு பெருமையான ஒரு வாசகம். நான் அப்படி பாண்டிய நாட்டுக்கு மட்டும் நான் கேட்கலங்க. திருவாரூர்ல பிறக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முக்தி கிடைச்சிருமா? காசியிலே இறக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முக்தி கிடைச்சிருமா? இறைவனையே பணிந்து வாழக்கூடிய அத்தனை பேருக்கு முக்தி கிடைக்குமா? திருவண்ணாமலையை நினைக்கக்கூடிய அத்தனை பேருக்கு முக்தி கிடைக்குமா? சிதம்பரத்திலே பார்க்கக்கூடிய அத்தனை பேருக்கு முக்தி கிடையாது. எங்கு பிறக்கிறோம் எங்கு இறக்கிறோம்ன்றது மிக முக்கியமானது. எங்கு பிறந்தாலும் இறை பக்தியோட நம்ம ஒழுக்கமா வாழ்றோமான்றதான் முக்கியமே தவிர்த்து இங்கே பிறந்தா முக்தி கிடைச்சு அது ஒரு பக்திக்கு எடுத்துக்காட்டு. அது உங்களுடைய பதிலாக இருந்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், மறுத்து பேசல. ஆனால் இங்கே எல்லாம் சிவனுடைய பூதக்கணங்கள் மனிதர் உருவத்திலே பிறக்கிறார்களாம். அதனாலே அங்க முக்தி கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகம். இந்த 5 ஊரிலையுமே இறைவனுடைய பாதம் பட்ட பூமி, அதனாலே முக்தி கிடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்ல, மதுரைக்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா சிவபெருமானுக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்கு. நீருக்காக திருவானைக்கால், நிலத்திற்காக காஞ்சிபுரம், நெருப்புக்காக திருவண்ணாமலை, காட்டுக்காக சிதம்பரம், காற்றுக்காக திருக்காளஹஸ்தி. ஆனா இது எல்லாமே வேற வேற ஊரு. ஆனா மதுரைக்குள்ளேயே சிவனுக்கான பஞ்சபூதத்துக்கு ஸ்தலங்கள் உண்டு. பார்த்தீங்களா? இது எந்த சிவன் ஆலயத்து இல்லாத சிறப்பு. மதுரைன்ற அந்த ஊருக்கு அத்தனை சிறப்பு. ஆனா என்ன அந்த ஊரை பத்தி கேட்டா தெரியலங்கிற. மானா தூணா ரைனா மதுரை அப்படின்னு எழுது. மானாவும் ரையனையும் சேர்த்து பாருங்களேன், மறை என்பது வரும். மறை என்றால் 4 வேதத்தை குறிக்கும். அதுக்கப்புறம் மானாவையும் தூணாவையும் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மதுன்னு வரும். மதுன்னா எதை குறிக்கும்? போதும் மருந்தா? இல்லை எனக்கு தெரியல, அதான் கேட்குறேன், கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு தான். மாது சூது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மதுவா? இல்லை இல்லை தெரியாம தான் ஜாமி கேட்குறேன். என்னன்னு கேட்டீங்க? யோசிக்கிறேன், எங்கே கொண்டு வரேன்னு யோசிக்கிறேன்.
யோசிக்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அதுதான் ஒரு விஷயம். இப்படி பார்த்தா எல்லா ஊருக்குமே ஒவ்வொரு பேரை பிரிச்சு கொடுத்தா மதுரைன்னு வரும். என்னங்க இல்ல, எல்லா ஊரும் இப்ப திருவாடனைன்னு இருக்கு. அதையும் பிரித்தால் ஆடு ஆணையிலிருந்து திருவானைக்கால், திரு ஆனைக்கால், யானையும் சிலந்தையும் சேர்ந்து வழிபட்டு சொல்ல. ஒரு மனிதன் எப்படியெல்லாம் கெட்டு போக கூடாதுன்னு மதுவும் அப்படின்னு சொல்லலாம். மது எடுக்கிற விழா அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதே போல அந்த மது. சரி, நீங்க வந்த காரணம் சொல்லுங்க. நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. வந்த காரணம் சொல்லுங்களேன். வெள்ள கோமால இருந்தியா வெள்ளரம்? இல்ல முருகன் தான் உன பார்த்தது மாப்பிள்ளை சொல்லிட்டல. மாப்பிள்ளையை பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன். கட்ட வேணாம். எங்க கடல் இருக்குன்னு சொல்லு. தூத்துக்குடியில இருக்கு, வேளாங்கண்ணில இருக்கு, அப்புறம் ராமேஸ்வரத்துல இருக்கு. தூத்துக்குடியில ஒரு பெரிய கல்லுக்கால கட்டி உன்னை தூத்துக்குடி துறைமுகத்துல போட்டு அமைக்கிறணும்ங்கிறேன். ஏன் சாமி தூத்துக்குடி சாத்துக்குடியை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கானா? ஐயோ, சாத்துக்குடி நீங்க என்னை கடுப்பு ஏத்திடுற. அப்புறம் கத்துனாலும் கத்துறேங்கிற. நம்ம இவ்வளவு நேரம் பேச தூத்துக்குடியை பத்தி பேசிட்டு இருக்கோமா? இல்ல. எந்த ஊரை பத்தி? கடல் எங்க இருக்குன்னு தானே கேட்டீங்க. அததானே சொல்லிட்டீங்க. கடல் எங்க இருக்குன்னு எங்களை காதுல வாங்கு முதல்ல. நான் வாங்கிட்டு தான் சொல்றேன். மதுரையில கடல் எங்க இருக்குன்னு. அதுதான் இல்லன்னு சொல்லிட்டேனே. அப்போ உனக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றேன். சந்திரகாட்ட உனக்கு காலையில சம்பளம் ₹1 கொடுக்க கூடாது. பருத்தி கோட்டைக்கு ஓடி போயிரு. ஏன் பருத்தி கோட்டை எவ்வளவு தூரம் இருக்கு தெரியுங்களா? இங்க போன்றேன் ஒரு 4 நாள் நடந்து போங்கிறேன். 4 நாளைக்கு போனாலும் மதுரையில இல்லையா? அப்ப நீ திருவள்ளியாபுரம் படிக்கல. நான் புராணத்து சம்பந்தம் இல்லாம பேச மாட்டேன். நான் படிச்சிருக்கேங்க. என்னங்க வில்லங்கிறீங்க? அப்புறம் நான் படிச்சிருக்கேன். மேலமாசி வீதி போயிருக்கியா? மேலமாசி வீதி எதுக்கு? உனக்கு மதுரைக்கே போனது இல்லைண்ட. உன்ன மேலமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, அங்க பக்கத்துல எழுகடல் வீதி. அட பாடாம நீ பாடுனாவே அவளுக்கு கடுப்பா வருது. ஏன் பாடுற? பெரிய பி சுசீலா அந்தம்மா பாடாம பேச மாட்டாங்க. மேலமாசி வீதின்றது மதுரை மீனாட்சி அருகில் உள்ளது. அது பக்கத்துல ஏழுகடல் வீதின்னு ஒண்ணு இருக்கு. இருக்குல்ல, கடல் இருந்துச்சு. போய் பார்த்துட்டு வாங்க. நீராடிட்டு வாங்க. என்ன ஸ்டார்டிங் ட்ரப்ல ஏதோ எடுத்து கொடுத்ததே வரீங்களா நீங்க? ஏன் கேட்டோன்னு சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன். திமிரு. ஆமா, இதுக்கெல்லாம் காரணம் யார் தெரியுமா? அந்த ஒரு அண்ணன் சும்மா இருந்தாலும் சொல்றது. நீ பேசுமா, நீ சொற்பொழிவு ஆத்துமாங்க. இது ஆத்துன்னு ஆத்திக்கிட்டு இருக்கு. சரி சொல்லு. எழுகடல் வீதின்னு சொல்லிட்டேன். ஆமா சொல்லியாச்சு. கடலே வரலைன்னா வீதி வந்திருக்குமா? வராதுல. அப்ப உன்னுடைய கூற்றுப்படி கடல் வந்திருக்கு. ஐயோ ஏன் சாமி? என்ன ஏன் சாமி? பால் கடல், தயிர் கடல், மோர் கடல், உப்பு கடல், மஞ்சள் நீர் கடல், இளநீர் கடல் அப்படின்னு 7 கடலோட பேர். கரும்பு சாற்று கடல். 7 கடல் பேர்லாம் கேட்கல. அப்புறம் என்னதான் கேக்குறீங்க? 7 கடல் எப்படிமா வந்துச்சு கேட்டா 7 கடல் பேர் சொல்லிட்டு இருக்கா. மலையத்து வச்ச மனைவி பேரு காஞ்சனாமலை. இந்த அம்மா குளிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. மலையத்து வசன் காஞ்சனா ஒண்ணு எழுத்து விடுக்கார பக்கத்து இருக்காரு. கணவன் மனைவி. யாருடைய அம்மா அப்பா? மீனாட்சியோட அம்மா. அப்படி சொல்லு. மீனாட்சியுடைய தாய் தான் சொல்லு. நான் மலையை அந்த காஞ்சல் மலையை எழுத்த வீட்டில் 2 பால் வாங்கிட்டு போனாங்கன்ற சொல்லிட்டு என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன அது எதெல்லாம் என் கேள்விக்கு புறம்பா இருக்கோ அழுத்தம் திருத்தமா சொல்ற. எது என் கேள்விக்கு பதிலோ அதை பகுமானமா சொல்ற. எந்த ஊர் காரிமா நீ? தஞ்சாவூர் காரி, மன்னார்குடி காரி. கெடுக்கிற அந்த ஊரை சரி சொல்லு. இல்ல பேர் வாங்கி கொடுத்து அத மீனாட்சி அம்மன். அத மத்தவங்க சொல்லணும். நான் சொல்லிக்குவேன். மதுரை எம்பதியிலே எனக்கு தான் தெரியும். மதுரையிலே மீனாட்சி அம்மனுடைய அப்பா அம்மாவாக விளங்கியவர்கள் தான் மலையத்துவச பாண்டிய. அம்மா பேர் என்ன சொன்ன? காஞ்சனமாலை. காஞ்சனமாலா. சரி இப்ப சொல்லு கதை. இப்ப சொல்லு கதைங்கிறதுக்கு தான் இவ்வளவு கத்துறீங்களா நீங்க? ஆமா, மீனாட்சியோட அப்பா அம்மா சொல்லாம நீ பாட்டு சொல்லிட்டு போனா கதை யாருக்கு புரியும்? மலையத்து வச்சன் இறந்து போய் விட்டார். காஞ்சனாமலைக்கு 7 கடல்ல நீராடணும்னு ஆசை. கணவன் இல்லாமல் கடல்ல போய் நீராடக்கூடாது. ஒண்ணு கட்டிய கணவன் கரம் பிடித்து நீராடணும். அப்படி இல்லையா பசுமாட்டோட வாழை பிடிச்சு நீராடணும். அப்படி இல்லையா பெற்ற பிள்ளை கையை பிடிச்சு நீராடணும். பெண்மகள் எப்பொழுதும் தனியாக கடலிலே நீராடக்கூடாது என்பது ஐதீகம். அதனாலே தன்னுடைய மகள் மீனாட்சியை சொல்றாங்க, அம்மா நான் 7 கடல்ல நீராடணும், எனக்கு நீ தாம்மா உதவி செய்யணும் அப்படின்னு சொல்ல. அந்த அம்மா தன்னுடைய கணவன் சொக்கநாதர்கிட்ட சொல்ல அந்த 7 கடலையும் வரவழைச்சாச்சு. இப்ப கணவனுடைய கரம் பிடித்து நீராடணும். அதுக்காக அந்த இறந்து போன கணவன் உயிரை மீண்டும் எழுப்பி கொண்டு வந்து காஞ்சனாமாலையும் மலையத்து வச்சனையும் 2 பேரும் கரம் பிடித்து 7 கடலை நீராடி மோட்சம் கொடுத்த பிறகு திரும்ப 7 கடலையும் அந்தந்த பக்கம் இருக்கிற இடத்துக்கு மேலோகம் அனுப்பியாச்சு. உப்பு கடல் மட்டும்தான் பூலோகத்துல இருக்கு. தன்னுடைய தந்தை தாயினுடைய மோட்சத்தை நிரூபிப்பதற்காக தன் கணவனிடத்தை வரமாக கேட்டாள் மீனாட்சி. அந்த வரத்தையும் நிவர்த்தி செய்து கொடுத்தார் சிவபெருமான். வந்த காரணத்தினால 7 கடல் வீதி அப்படின்னு மதுரையில ஒரு வீதி இருக்கு. அப்ப 7 கடல். அப்ப கடல் இருந்தது. இப்ப இல்லைன்னு சொல்லிட முடியாது. அதை வந்த கடலை திரும்பி அனுப்பியாச்சு. அதுல உப்பு கடல் மட்டும் இப்ப தூத்துக்குடி, நீ சொன்ன தூத்துக்குடி இந்த பகுதியில் இருக்கு. ஆமா சரி. அதனால பார்த்த மாப்பிள்ள முருகப்பெருமான் முருகனுடைய சிறப்பை சொல்லலாமா? சொல்லவே வேணாம்.
ஏமா தர்த்திரிய முடிச்ச மாதிரி சொல்ல வேணாங்கிற? ஆமா, இந்த கதையின் நாயகனே முருகப்பெருமான் தாமா. முருகனுடைய புகழை நீங்க சொல்வதை காட்டிலும் எனக்கு அதிகமாவே எனக்கு தெரியும். நான் அதை வேணாம் இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் பார்த்த மாப்பிள்ளைய சிறப்பு சொல்ல வேணாமா? அப்படிதான் முருகன் இது வரைக்கும் கடவுளாக உனக்கு அவருடைய சிறப்பு தெரிஞ்சிருக்கலாம். ஏங்க? ஆனால் கணவனாக அவருடைய சிறப்பை கூறுவது என் கடமை அல்லவா வள்ளி நாயகம்? பெரிய கடமை, பொல்லாத கடமை. இப்படி பேசு, இப்படி கத்து, இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். 2 சுதியிலே பேசுவியா? 5 சுதியிலே பேசுற எவ்வளவு அழகா இருக்கு. நானும் கத்தக்கூடாது எவ்வளவு முயற்சி தான். சரி, முருகப்பெருமான் கட்ட மாட்டியா? கட்ட மாட்டேன். ஏன் கடவுளை கட்ட மாட்டேன்? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு. அவன் 1000 முண்டாடி கட்டுவேன் என் மாப்பிள்ள. உனக்கென்ன கழுத கட்டுன கட்ட வேண்டியதானே? அவர் என்ன தசரத சக்கரவர்த்தியா? அவர் கூட பரவாயில்ல, 60,000 என் மாப்பிள்ள 60 லட்சம் கூட கட்டுவார். உனக்கு என்ன? எனக்கு என்னவா? அப்புறம் எதுக்கு என்கிட்ட பாரு, அனுமதி கேக்குறீங்க? அனுமதி தான் கேட்கல. அப்புறம் என்ன கட்டுன்னு கட்டளைகிறேன். கட்ட முடியாதுங்கிறேன். விரும்பினாத்தான் வேம்பும் கரும்பா இனிக்கும். விருப்பம் இல்லைன்னா கரும்பு கூட வேம்பாக மாறும். ஏன் கசக்குது? கசக்கிறது விட்டு. அதுதான் விருப்பம் இல்லையே. விரும்புங்கிறேன், விருப்பப்படு. உன்னை மாதிரி ஒரு பிள்ளை தான் ஆண்டாள்னு ஒரு பிள்ளை தெரியுமா? யாரு யாரு ஆண்டாள்? யாரு? சூடி கொடுத்த சுடர்குடி. 12 ஆழ்வார்களே ஒரே ஒரு பெண்மணி. ஆமா. அவ யார கும்பிட்டா? பெருமாள ரங்கநாதரை வணங்கினாள். ஆமா. ரங்கநாதரை வணங்கி ரங்கநாதரை கட்டினால நீ கட்டு. நான் கட்டிக்கும். அந்த அம்மா கட்டுனுச்சுங்க. அந்த அம்மாக்கு விருப்பம் கட்டுனுச்சு. எனக்கு விருப்பம் இல்ல. என்ன சொல்ற நீ? என் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. முருகனை கட்ட மாட்டேன். வேண்டாம். கட்ட மாட்டா? நான் கத்த மாட்டேன். அப்படின்னா என்னைய என்ன பண்ணணும்? அவமானப்படுத்தணுங்கிற உங்க தலையில போடணும். கொலகாரியா இருப்போலையே. அப்ப எம்பெருமான் முருகப்பெருமான திருமணம் மாட்டு நீ சொன்னதுனால நான் முடிவு பண்ணிட்டேன். முருகப்பெருமான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்காம இந்த இடத்த விட போறது இல்லை. அள்ளுப்பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து, அள்ளுப்பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து. என்ன நடக்குது இங்க? அள்ளுப்பகல்லும் இந்த அவஸ்தையை நீ விடுத்து அவனையோர் இருப்பா செய்வி மடுத்து சொல்லும் வார்த்தை கேளமா. எனக்கு பறந்து கொண்டே இசைக்க வந்தது போதும். இனி புடத்தில் இருக்காது இங்கே என்ன போய் வேறொரு வரும் இல்லை மேதினியில் சொந்தம். வேறொரு வரும் இல்லை மேதினியில் சொந்தம். ஆறுமுகனை கண்டால் அடைவாய் வரமானந்தம் சொல்லும் வார்த்தை கேளமா. குட்டி கொடுப்பது உங்கள் கோத்திரத்தில் முறையோ ஓட்டம்மாய் சொல்ல வந்து உமக்கண்ண கரையோ கைவாரி. அறிவில மட சிறுமியே, இன்று மாலை சூரியதோறு அஸ்தமனத்திற்குள்ளாக உனக்கும் என் மாப்பிள்ளை எம்பெருமான முருகப்பெருமானுக்கும் திருமணம் செய்து வைக்காவிட்டால் என்னை என் ஆராதனம் அல்ல, இது பிரம்ம முடிச்சுமல்ல, இதுவே என் சத்தியம். உன்னை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்யாமல் உன்னை இன்று மட்டுமல்ல என்றும் உன்னை விடவே மாட்டேன். வேண்டாம் போங்க. கட்டி காமிக்கிறேன். நாராயணா. நாரதர் அவரு எப்படி வாழ்வாள் கத்தி எனக்கு நாளைக்கு வேற தொண்டை